ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிக்கிள் பண்ணலாமாங்க. அதுக்கு தேவையானது வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு டர்மரிக் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு செஞ்சு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மசாலாஸ் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பட்டை, ஏலக்காய், மல்லி, சீரகம், இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இது என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது சைடில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு கிராம்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வந்துட்டு இதானதுக்கப்புறம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் வந்துட்டு சேர்க்குறோம். நான் வந்து இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு 1/2 kg சிக்கனுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை கேஜி சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து இந்த அளவு வறுபட்டதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கன் போட்டிருக்கோங்க இல்லையா, பசஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு டேரெக்டாக ஸ்டவ் மேலே வைக்கணும். இது எப்படி அப்படின்னா, இது சிக்கன் வந்து டீஃபால்ட்டாக நமக்கு தண்ணி வரும் சிக்கன் வந்து. ஸோ அந்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்து அது ஃபுல் ட்ரை ஆகும். அப்போ தான் நமக்கு சிக்கன் வந்து ப்ராப்பராக ஓகே ஆகிருக்கு பிக்கிள் பண்ணுறதுக்குன்னு இருக்கணும். ஸோ வந்து தண்ணி எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தெரியுதுங்களா, சிக்கன்லேருந்து வாட்டர் வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் வரும். இந்த வாட்டர் ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கப்புறம் சிக்கன் ரொம்ப ட்ரை ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இன்னும் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நாள் கெடாமல் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா, தண்ணிலாம் போய் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதிலேயே போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். ஸோ சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுடலாம். ஸோ அந்த மசாலாவும் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து குக் பண்ணலாம். குக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு கரடி ஆகிடும். உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் உப்பு செக் பண்ணுவீங்கள்ல இந்த ஸ்டேஜில், அப்போது நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்கும். ஐயோ நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்கள் worry பண்ணிக்காதீங்க. அது கசப்பாக தான் இருக்கும். போக போக தான் அதோட டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண உடனே நீங்கள் சாப்பிட போகிறதில்ல. ஒரு 2 days வச்சு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு ரியல் டேஸ்ட் தெரியும். ஸோ அதனால் worry பண்ணிக்காதீங்க. கசப்பு வந்து மாறிடும் அதுவாகவே. பிக்கிள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு லெமனோட ஜூஸை வந்து இதில் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு ஒரு 2 days அப்படியே விட்டுருங்க. 2 daysக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் வைக்க வேண்டாம். அண்ட் தென் ஆயில் வந்து நல்லாவே மிதக்கிற மாதிரியே வைங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஜூஸ் சொன்னோம்ல, லெமன் ஜூஸ், ஒரு லெமன் கட் பண்ணி எடுத்த ஜூஸ் வந்து அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 days அப்படியே வச்சுருங்க. தென் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.